அரசு அல்லது தனியார் நிலங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கும் கோயிலையோ அல்லது தனிப்பட்ட கூடாரங்களையோ இடிக்க எந்த ஒரு தனி நபருக்கும் உரிமை இல்லை என்பதை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் என்று பிரதமர் துறை சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் வலியுறுத்தியுள்ளார். அரசு பதிவேடுகளில் இல்லாத கோயில்கள் சட்ட விரோதமானவை என வகைப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஒரு சில தரவுகளையும் உரிமைகளையும் கோயில் நிர்வாகம் கொண்டிருக்கவில்லை என்றால் அது சட்டவிரோத கோயில் என வகைப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நில உரிமையாளர்களின் நடவடிக்கையால் இந்த பிரச்சனை இன ரீதியிலான தாக்குதலாகவோ பழிவாங்கும் செயலாகவோ கருதப்படுகிறது. இந்த சர்ச்சைக்கு பின்னணியில் அரசாங்கத்தின் பதிவுகளும் முக்கிய காரணம் என்பதால் எந்த ஒரு தனி நபருக்கும் கட்டுமானங்களை இடிக்கவோ தகர்க்கவோ உரிமம் இல்லை என்றும் அரசு தரப்பின் இலாக்காவின் மூலமாக இந்த நில ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கோயிலுக்கும் நிலத்தின் உரிமையாளருக்குமான இந்த சிக்கலில் எந்த ஒரு தனி நபரோ அரசு சாரா இயக்கங்களோ கருத்து தெரிவிக்கவோ கூட்டணி அமைக்கவோ கூடாது என்று அவர் எச்சரித்தார். அதற்கு பதிலாக அரசு அலுவலகங்களை நாடுங்கள். அரசு அதிகாரிகள் முழுமையான ஆய்வுக்கு பின்னர் நடவடிக்கை எடுப்பார்கள். சட்டத்தை பின்பற்ற வேண்டிய மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்று அவர் கூறினார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் நிலத்தில் இந்துக்களுக்கான புதிய தகன நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கின் ஜலான் தலாகா ஆயுர் பகுதியில் இந்த புதிய தகன நிலையம் அமைப்பதற்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 15 லட்சம் ரிங்கிட் நிதி வழங்கி இருப்பதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தெரிவித்துள்ளது. முதல்கட்ட பணிகள் தொடங்கவிருக்கும் நிலையில் இன்று முதல் குத்தகைகளுக்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 புதிய கட்டிடங்களுடன் நவீன எரியூட்டிகள் அடங்கியதாக இந்த தகன நிலையம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பினாங்கு மாநில இந்துக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருப்பதாக பிரதமர் அன்வாரிடம் தெரிவித்த போது உடனடியாக அதற்கான நிதியை வழங்கியதாகவும் விரைந்து கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவடைய வேண்டும் என்பதால் பொதுவில் குத்தகையாளர்களுக்கான விண்ணப்பத்தை வெளியிட்டிருப்பதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RS டிராயர், முன்னாள் நிதி அமைச்சரும் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம்குவான் ஏங், செனட்டர் லிங்கேஸ்வரன், பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். தற்போது கோயில் விவகாரங்கள் தேசிய பிரச்சனையாக உருவாகி இருப்பதற்கு பிரதமர் அன்வாரும் ஒரு முக்கிய காரணம் என்று PKR முன்னாள் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். இப்போது அன்வார் யாருக்கு சாதகமாக இருப்பார்? மலாய்க்காரர்களுக்கா அல்லது மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கா? இருவருக்கும் சாதகமாக அன்வார் இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கோயில்கள் குறித்தான பிரச்சனைகள் எழுந்தபோது அது இரு சமூகத்திற்கும் இடையிலான பிரச்சனையாக இல்லாமல் கட்டுமான நிறுவனத்திற்கும் கோயில் நிர்வாகத்திற்குமான பிரச்சனையாக மட்டுமே இருந்தது. அப்போதைய அரசாங்கம் சரியாக அந்த பிரச்சனையை கையாளவில்லை என்பதால் அது பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு போராட்டங்கள் வலுத்தன. ஆனால் இப்போது குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் கோயில்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். முதல் நாள் கோயில்களுக்கு எதிராக போராடும் கூட்டத்தை அடக்க வேண்டும் என பேசிய பிரதமர், மறுநாள் அரசு அதிகாரிகள் சட்டவிரோத கோயில்கள் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறினார். முதல் நாள் அன்வார் கோயிலுக்கு எதிராக போராடும் கூட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசியது இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அன்வாரின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் மலாய்க்காரர்களுக்கு அன்வாரின் மீது கோபம் வந்தது. ஆனால் மறுநாளே அன்வார் கோயில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என பேசியதும் முதல் நாள் நம்பிய மலாய்க்காரர் அல்லாதவர்களே அன்வாரை விமர்சித்தனர். அன்வாரின் இந்த இரட்டை நிலைப்பாடு அரசியல் நோக்கமுடையதாகவே தாம் கருதுவதாகவும் கட்சியின் தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் இதை அன்வார் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் ரவிஜி ரம்லி சுட்டிக்காட்டினார். இப்போது எழுந்திருக்கும் இந்து கோயில் சர்ச்சையால் கோயில்களை பராமரிக்கவும் அதன் பிரச்சனைகளை தீர்க்க முழுமையான தீர்வு அமைக்கப்பட்டால் ஆட்சியில் இருக்கும் அரசியல் கட்சிக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அதை கடந்த கால அரசியல்வாதிகள் போல மெத்தனமாக இருந்துவிட்டால் விளைவு தேர்தலில் எதிரொலிக்கும் என்று டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி எச்சரித்தார்.
பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவரும் முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சருமான டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி ஆட்சிக்கும் அவர் சார்ந்த பிகேஆர் கட்சிக்கும் எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறார் என்றாலும் அன்வார் அமைதியாகவே இருக்கிறார் என்றால் அன்வாருக்கு ரவிசியை கண்டு பயம் இருக்கிறது என பொருள்படுவதாக அம்னோவின் பத்து தொகுதி தலைவர் குலாம் முசாஃபர் தெரிவித்துள்ளார். அன்வார் இப்போது பிரதமராக இருந்தாலும் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லையை மீறி நடந்து கொள்ளும் போது அவர் அமைதியாகவே இருக்கிறார். இது துணிச்சலற்ற தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று குலாம் முசாஃப் குற்றம் சாட்டினார். ரவிசி, நிக் நஸ்மி, நிக் அமாட், ஓங் சென், ரோஜியா இஸ்மாயில் என பிகேஆரின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். அசாம்பாக்கியை தலைமை ஆணையராக நியமித்தது அன்வார். அப்படியானால் ரவிசி, நிக் நஸ்மி, நிக் அமாட், ஓங் சென், ரோஜியா இஸ்மாயில் ஆகியோர் பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்வாரை எதிர்க்கிறார்கள் என குலாம் முசாஃபர் தெரிவித்தார். வங்கியில் துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்திருப்பதாகவும் வங்கியின் கண்ணாடி கதவுகள் நொறுங்கி இருக்கும்படியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக சரவா சிபு மாவட்ட காவல்துறை தலைவர் ஜூல் கிப்லி சுவைலி தெரிவித்தார். நேற்று மாலை 3 மணி அளவில் பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் சிபு ஜலான் லானாங் சாலையில் அமைந்துள்ள வங்கிக்கு காவல்துறையினர் விரைந்ததாக அவர் கூறினார். சம்பவத்தை நேரில் கண்டவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வங்கியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதுடன் அங்கிருந்து தப்பியதாக அறியப்படுகிறது என்று ஜுல்கிப்லி சுகைலி கூறினார். முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட இருவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாகவும் இந்த சம்பவத்தால் பொதுமக்களுக்கும் வங்கி ஊழியர்களுக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும் ஜுல்கிப்லி சுகைலி உறுதிப்படுத்தினார். பாஸ் கட்சியின் இந்தியர் நலப்பிரிவான டிஹெச்பிபியின் தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கோயில்களுக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கும் கும்பலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர்களின் உன்னதமான இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபத்லி ஷாரி, சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் ஓம், மகாதிரின் முன்னாள் வழக்கறிஞர் ஹனீஃப் கத்ரி, இஸ்லாமிய மத அமைப்பான பெர்கிட் இயக்கத்தின் தலைவர் உஸ்தாஸ் மஸ்ரிசி சாட் ஆகியோர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பாஸ் கட்சியின் இந்திய நலப்பிரிவான டிஹெச்பிபியின் தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கலந்து கொண்டுள்ளார். காரா எனும் அமைப்பு இந்து கோயில்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் கோயில்களை விருப்பம் போல இடிப்பது தங்கள் நோக்கம் அல்ல என்றும் மாறாக இது நில அபகரிப்பு சம்பந்தப்பட்டது என்றும் பாஸ் கட்சியின் இந்தியர் நல பிரிவான டிஹெச்பிபியின் தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அரசு நிலத்திலும் தனியார் நிலத்திலும் அமைக்கப்பட்டிருக்கும் வழிபாட்டு தலங்களால் பாதிக்கப்படும் சமூகத்தினருக்கு ஆதரவாகவே காரா எனும் அமைப்பு செயல்படுகிறது என்று டாக்டர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று ஷா அலாம் செக்ஷன் 7 சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது மரம் விழுந்ததில் வாகனத்தில் இருந்த 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இன்று நண்பகல் 12 மணிக்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையுடன் விரைந்து மர கிளைகளை நீக்கி வாகனத்தில் சிக்கியிருந்த 2 பெண்களையும் மீட்டதாக ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. வாகனத்தில் சிக்கியிருந்த 2 பெண்களும் 39 மற்றும் 42 வயதுடைய உள்ளூர் வாசிகள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இருவரும் ஷா அலாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரம் விழுந்ததில் வாகனம் முழுமையாக சேதமுற்றிருப்பதாகவும் இதனால் ஷா அலாம் செக்ஷன் 7 வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் பிற்பகல் 3 மணிக்கு சாலை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனுக்கு ஆதரவாக பெர்சாத்து உறுப்பினர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக பெர்சாத்து கட்சியின் தலைமை கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அஸ்மின் அலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனை நீக்கியது தவறு என பெர்சாத்துவின் உறுப்பினர்கள் எண்ணினால் ஒரு பெர்சாத்து உறுப்பினராக தலைமைக்கு வலியுறுத்துங்கள், அதுதான் பொறுப்பான உறுப்பினர்களுக்கான அடையாளம் என்று அவர் வலியுறுத்தினார். பெர்சாத்துவில் பிளவை ஏற்படுத்தும் எந்த ஒரு நபரையும் பெர்சாத்துவின் தலைமை அங்கீகரிக்காது என்று டத்துஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்தார். டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பில் இருக்கிறார்.
பெர்சாத்துவில் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுddin திகழ்கிறார். ஆனால் கட்சியின் தலைமைக்கு எதிராக டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுddin செயல்பட்டது துரோகம். அந்த துரோகத்திற்கு பெர்சாத்து உறுப்பினர்கள் துணை நிற்க வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.